இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் தேடக்கூடியது இந்த நிம்மதி தான். நீங்கள் எதை எப்படி சம்பாதித்தாலும், நீங்கள் என்ன தொழில் செய்தாலும், நாம் எல்லோரும் ஒன்றை தேடுகிறோம், நிம்மதியை தேடுகிறோம். அந்த நிம்மதி எங்கேன்னு யாருக்குமே தெரியாது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இந்த நிம்மதியை என்ன செய்கிறார்கள்? தேடுகிறார்கள். அதிகமாக மனிதர்கள்ட்ட நம்பிக்கை என்னன்னா, என் அக்கவுண்ட்ல இத்தனை கோடி இருந்தால் நான் நிம்மதியே இருந்துருவேன், என் பிள்ளைகள் இப்படி இருந்தால் நான் நிம்மதியே இருந்துருவேன். இந்த மாதிரி நிம்மதிக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வரையறைகளை விதித்து, இப்படி வாழ்ந்தால், இப்படி ஒரு இடத்தை வந்தால், இடத்தை அடைந்தால் நான் நிம்மதியாக இருப்பேன் நம்புகிறார்கள். உண்மையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நிம்மதியை பற்றி திருமறை குர்ஆனில் என்ன பேசுகிறான்? யாருக்கு இந்த நிம்மதி? இந்த நிம்மதியை தேடி அலைகிறார்களே, நிஜமாக அவர்கள் நிம்மதி அடைந்து விட்டார்களா? இதுக்கு ஒரு ஆய்வு நடத்தினாங்க. கலிபோர்னியாவில் முதல்ல பைஸ்கோப் என்று ஆரம்பித்தார்கள். எதுக்கு இந்த பைஸ்கோப் தெரியுமா? மேலே ஏறி துள்ளணும், குதிக்கணும். ஏனென்றால் எல்லாம் இருக்குதான், சகலதையும் சம்பாதிச்சுட்டாங்களா. என்ன பிரச்சனை என்றா நிம்மதி இல்லையா? அந்த நிம்மதியை தேடி ஆரம்பித்ததில் முதல் விஷயம் தான் இந்த பைஸ்கோப். இது கலிபோர்னியாவில் ஆரம்பிச்சாங்க. அது ஹாலிவுடா மாறி பெரிய அளவுக்கு வருது. இதுல ஆரம்பத்தை தேடி பார்த்தீர்கள் என்றால், நிம்மதி இல்லாமல் நிம்மதியை தேடியவர்கள் நிம்மதி கிடைக்கும் என்று நம்பினது தான் இந்த பைஸ்கோப். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்தது என்ன? நிம்மதி இல்லை, இப்ப எல்லாத்தையும் சம்பாதிச்சுட்டான், நிம்மதி இல்லை. அதற்கு அவர்கள் கையில் எடுத்தது தான் இந்த போதை. எல்லாத்துக்கும் மருந்து மாத்திரை இருக்குது. இன்னைக்கு காய்ச்சலுக்கு மருந்து இருக்கலாம், தடுமலுக்கு மருந்து இருக்கலாம், நெஞ்சு வருத்தத்துக்கு மருந்து இருக்கலாம். நீங்க போய் டாக்டர்கிட்ட போய், டாக்டர் கவலைக்கு மாத்திரை தாங்கன்னு கேட்டு பாருங்க. டாக்டர் சொல்லுவார், அப்படி ஒரு மாத்திரை இது வரைக்கும் கண்டுபிடிக்கல, இருந்தா எனக்கு ஒரு 4 வேணும், என் பொண்டாட்டி 8 கேட்பா, எல்லாருக்கும் ஒரு 10-15 வேணும். இந்த பெனடோல் அது இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு மனுஷன் எதுக்கு எடுப்பான் தெரியுமா? நிம்மதி மாத்திரை. கடை தெருவில் இந்த மாத்திரை தான் கூடுதலாகவே போகும். ஒவ்வொரு நாளும் நிம்மதி மாத்திரை, கவலை மாத்திரை எடுத்துட்டு போவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லாத்துக்கும் மருந்து கண்டுபிடித்தவர்கள் கவலைக்கு மருந்து தெரியல, கவலைக்கு என்ன மருந்தை குடிப்பது என்று தெரியல. படித்தவர்கள் பெரிய பெரிய ஹோட்டலில் உட்கார்ந்துட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்களும் நிம்மதி இல்லை என்பதற்கு அவர்கள் காட்டக்கூடிய ஆதாரம் என்ன? குடிக்கிறார்கள். பெரிய பெரிய ஜனாதிபதிமார்கள் அவர்கள் ஒரு சபையில் சேர்ந்தால் குடிக்கிறார்கள். ஏன்? அது இன்பமான மதுரமான பானம். அதற்கா இல்லை. நிம்மதி இல்லை என்பதை அல்லாஹ் வெளிப்படையாக எடுத்து காட்டுகிறார். யாராக இருந்தாலும், எந்த இடத்தில் போனாலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், எங்களுடைய நாட்டிலே அதிகமான சிங்கள மக்கள் அவர்கள் கல்யாண வீடுகளில் குடிப்பார்கள். ஓஹோ, சந்தோஷத்துக்கு குடிக்கிறாங்க நினைச்சா சாவு வீட்டில் குடிப்பார்கள், கவலைக்கும் குடிப்பார்கள். கவலைக்கு தான் குடிக்கிறான்னு நினைச்சா புள்ள கிடைச்சாலும் குடிப்பார்கள், புள்ள கிடைச்சா குடிக்கிறான்னு பார்த்தா பெருநாளைக்கும் குடிப்பார்கள். எல்லா நாளும் ஒன்றுதான், அவனுக்கு எந்த நாளும் நிம்மதி இல்லை. அதனால்தான் எல்லா நாளும் குடி போதையிலே கிடக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் இந்த நிம்மதி யாருக்கு? யாரிடம்? சிலர்கள் நிம்மதியை தேடி மீடியா வழியாக அடைகிறார்கள். போனும் பேஸ்புக்கும் அதுவும் இதுவும் என்று இளைஞர்கள் தட்டி தட்டி பார்க்கிறார்கள். நிம்மதி கிடைக்குமா? நிம்மதி கிடைக்குமா? எங்கே இந்த நிம்மதி அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான்? அன்பிற்கினியவர்களே, பேசக்கூடிய நான், கேட்கக்கூடிய நீங்கள் அனைவரும் இதை புரிந்து கொண்டால் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் எனக்கும் உங்களுக்கும் நிம்மதியாக வாழலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்துட்டு அந்த சுவர்க்கத்தில் இந்த பிரச்சனை இல்லை, இந்த நிம்மதி சந்தோஷம் அதெல்லாம் அங்க இருக்கிறது. அல்லாஹ் என்ன பண்றான்? வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத்தை ஃபதகூனா மினல் ஆலிமீன். ஆதமே, இந்த மரத்துக்கிட்ட நெருங்கக்கூடாது, இந்த மரத்திட்ட நெருங்கிட்டீங்க வழி தவறி போயிருவீங்க, அநியாயக்காரனா போயிருவீங்கன்றாங்க அல்லாஹ். அவர் என்ன பண்றாரு? ஃபவஸ்வஸ லஹும் ஷைத்தான். ஷைத்தான் வஸ்வாசம் உண்டாக்குறான். அந்த கூனா மலக்கைனி, இதை சாப்பிட்டீங்கன்னா மலக்கா போயிருவீங்களே, ஏன் இதை நீங்க சாப்பிடாம விடுறீங்க அப்படின்னு ஷைத்தான் உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு ஊசலாட்டத்தை உண்டாக்குறான். அவர் அந்த காய்களை, அந்த மரத்தை நெருங்குறார், அதை சுவைக்கிறார். அல்லாஹ் என்ன பண்றான்? குல் நஹ்பிது, இறங்கு, இங்கிருந்து இறங்குங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். எங்க இறங்குறாங்க? இந்த உலகத்துக்கு இறங்குறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க, சுப்ஹானல்லாஹ்.
இந்த மண்ணுடைய தன்மையை சொல்லுகிறான் அல்லாஹ். இதுவரைக்கும் திருமறை குர்ஆன் அப்படி பேசவே இல்லை. அந்த வரலாறு அப்படியே படிச்சு பாருங்க. அந்த நேரத்தில் எல்லாம் சொல்லுவான், இந்த உலகத்துக்கு இறங்குங்க, இதுக்கு மேல இங்க உங்களுக்கு இருக்க இயலாது, இங்க வசிப்பிடம் இல்லை. குல் நஹ்பித்து, நாங்கள் சொன்னோம் இறங்குங்கள் என்று. இறங்குன்னு சொன்ன உடனே ஃபஇம்மா யத்தியன்னக்கும் மின்னி ஹுதா, இந்த உலகத்துல வாழ்றதுக்கு என்னிடம் இருந்து ஒரு வழி வரும். ஹுதா, ஒரு கைட், ஒரு வழி வரும். சும்மா வாழ இயலாது. அந்த அங்க இருக்கிற நேரத்துல எல்லாம் சொல்லவே இல்லை நான் ஒரு வழி காட்டுவேன், இது மாதிரிதான் வாழணும் அப்படி சொல்லவே இல்லை. ஒரு மரத்தை காட்டி இந்த மரத்துக்கிட்ட நெருங்காதீங்க, அது அங்க உள்ள சட்டம். இந்த உலகத்துக்கு இறங்கின உடனே அல்லாஹ் சொல்ற, இந்த மண்ணில நீ நினைச்ச மாதிரி வாழ இயலாது. ஃபஇம்மா யத்தியன்னக்கும் மின்னி ஹுதன், என் புறத்திலிருந்து நேரான ஒரு பாதையை நான் உனக்கு காட்டுவேன். ஃபமன் தபிய ஹுதாய, யார் அந்த நேரான பாதையில் பயணிக்கிறார்களோ, வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு பயம் இல்லை, அவர்களுக்கு கவலை இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை யோசிச்சு பாருங்க. உலகத்துக்கு இறங்க சொல்லிட்டு ஹிதாயத்தை தர்றேன், ஹுதா நேரான பாதையை காட்டுறேன், இதுல பயணிங்க, இதுல பயணிச்சா உங்களுக்கு சுவர்க்கம் தர வேண்டும் வரணுமா இல்லையா? குர்ஆன்ல இந்த நேரான பாதையில போனா சுவர்க்கம் கிடைக்கும், நீ போகாட்டி நரகம் வரும். இதுதான் குர்ஆன் ஸ்டைல். நீங்க குர்ஆனை எடுத்து பார்த்தீங்கன்னா குர்ஆன்ல அல்லாஹ் பேசுற ஒரு முறை இருக்கிறது. அந்த நடையோட ஒட்டி பார்த்தீர்கள் என்றால் அல்லாஹ் அப்படித்தான் பேசுவான். ஆனால் இந்த இடத்துல அல்லாஹ் எப்படி பேசுறான் தெரியுமா? நேரான பாதையில் நீ பயணித்தால் மறுமை லாபம் என்று ஒன்றையும் குர்ஆன் பேசும், இம்மை லாபம் என்றதும் பேசும். நீங்கள் தொழுதால் அந்த தொழுகை மறுமைக்கு உங்களுக்கு பயனளிக்கும், அது உங்களுக்கு மறுமை பாக்கியங்களை அள்ளித்தரும். அதே தொழுகை இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன செய்யும்? இன்ன ஸலாத்து தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை கெட்ட மானக்கேடான காரியத்தை துனியாவில் இருந்து உங்களுக்கு பாதுகாக்கும். நீங்கள் தொழுதவராக இருந்தால் கெட்ட காரியம், மானக்கேடான காரியம் அதெல்லாம் உங்களுக்கு தடுக்கும். உலகத்தில் என்ன பெனிஃபிட், மறுமையில் என்ன பெனிஃபிட், ரெண்டையும் அல்லாஹ் பேசுவான். நேரான பாதை என்று ஒன்றை காட்டுவேன், அதிலே பயணித்தால் இந்த மண்ணிலே ரெண்டு இருக்கிறது சொல்லாமல் அல்லாஹ் சொல்லுகிறான். சைக்காலஜி படி நிம்மதி சந்தோஷத்தை அப்படியே பிரட்டினான், நிம்மதி அப்படி பிரட்டினால் அதுக்கு என்ன சொல்லுவாங்க? பயம் என்றுவாங்க. பயம் கூடினால் நிம்மதி குறைஞ்சிரும், நிம்மதி கூடினால் பயம் குறைஞ்சிரும். இது அந்த ரெண்டும். அடுத்தது என்ன? கவலை, சந்தோஷம். சந்தோஷத்துடைய ஆப்போசிட் கவலை. சந்தோஷம் கூடினால் கவலை குறைந்து விடும், கவலை கூடினால் சந்தோஷம் குறைஞ்சிடும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிம்மதி சந்தோஷம் என்ற அந்த ரெண்டு பதத்தை, ரெண்டு வார்த்தையை அப்படி பிரட்டி பேசுறான். என்ன பேசுறான்? வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு பயம் இல்லை, அவர்களுக்கு கவலை இல்லை. யாருக்கு பயமே இல்லையோ அவர்களுக்கு எந்த பயமும் இல்லாட்டி அவங்க நிம்மதியா இருக்கிறாங்க. எவ்வளவு பயம் இருக்குதோ அவ்வளவுக்கு நிம்மதி இல்லைன்னு அர்த்தம். எந்த பயம்? துனியாவில் உள்ள பயம். இந்த மண்ணை தொட்டாலே அது வந்து விடும் ஆதம் நபிக்கு, எல்லாருக்கும் வரும், ஆதம் நபியுடைய சந்ததிக்கே வரும். என்ன பயம் என்று கேட்கிறீர்களா? நல்லா வாழுவீர்கள், உங்களுடைய பிள்ளையோடு அமர்கலமாக வாழுவீர்கள், சாப்பிட்டு இப்ப முடிச்சு கடைக்கு போயிட்டு வாரன்னு வெளியே போவான், போனவர் திரும்பி வரமாட்டா. ஆக்சிடென்ட்ல மௌத்தானால் அந்த நேரத்தில் ஏற்படுமே ஒரு சந்ததியை விட்டு, என் பிள்ளைக்கு ஏதாவது நடக்குமா, ஹாஸ்பிட்டல்ல கூட்டி போய் ஐசியூல போட்ட உடனே மெஷின்ஸ் எல்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டின உடனே என்ன ஆகும் என்று பதறுவீர்களே. இந்த பயம் சுவர்க்கத்தில் இல்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இந்த துனியாவில் தான் இந்த பயம் வரும், இந்த கவலை இந்த மண்ணிலே வரும். இது ரெண்டையும் அழிப்பதற்கு இந்த உலகத்தில் அல்லாஹ் மீது ஆணையாக, இந்த உலகத்தில் எந்த அறிவாளிக்கும் இதுக்கு மருந்து தெரியாது, இதுக்கு மருந்து இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை. மனிதன் எல்லாத்தையும் கண்டுபிடித்து விட்டான், மனிதனுக்கு எல்லாம் தெரியும் என்று ஒரு கூட்டம் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கூட்டம் என்ன நினைக்கிறாங்க தெரியும்? மனுஷனுக்கு தெரியாது என்ன, இன்றைக்கு எங்க போயிருக்கிறான் மனிதன், அல்லாஹு அக்பர், மனிதன் பறக்கிறான், எங்கெங்கயோ போறான் என்று நம்புகிறார்கள். ஆனால் மனிதனுக்கு எது தெரியாது தெரியுமா? எனக்கும் உங்களுக்கும் மிக முக்கியமாக நானும் நீங்களும் மனிதனாக வாழணும் என்றால் இந்த ரத்தம் தேவை. மனுஷன மனிதன் பெருமையாக பேசுறான் தெரியுமா, அங்கே அதை கண்டுபிடித்து விட்டான், அவனுக்கு மூளை இல்லை, இருக்கிறது வேற உண்டு, இதை கண்டுபிடித்து விட்டான், அதை கண்டுபிடித்தான். எதை தெரியாது தெரியுமா? இந்த ரத்தம் அது எதால் செய்யப்பட்டது என்று யாருக்குமே தெரியாது. எல்லா மூலப்பொருளையும் கொண்டு வந்து கலக்கி பார்த்தாலும் இது வராது. ஓ பாசிட்டிவும் வராது, ஏ பியும் வராது, பி நெகட்டிவும் வராது. உனக்கு ரத்தம் வேணுமா,
குருதி வேணுமா, இன்னொருவன் எடுத்து நோ எக்ஸ்பயர் டேட்டே இல்லை, அதை போய் சேவ் பண்ணி தேவைப்படுற நேரம் அள்ளி போடுங்க. எது நீ ஆப்போசிட்டிவா என்ன வர்க்கம் என்று பார்த்து அந்த வர்க்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்றான், வெளியேற்றுவதற்கும் வழி வைத்திருக்கிறான், உள்ள இறக்கிறதுக்கும் வழி வச்சிருக்கிறான். வேண்டிய நேரம் கொடுக்கலாம், வேண்டிய நேரம் எடுக்கலாம். இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் இந்த உலகத்தில் எந்த அறிவாளிக்கு மேல. நீங்கள் மனிதனை எப்படி பார்க்கணும் தெரியுமா? பிரம்மாண்டமாக அதை கண்டுபிடித்து ரொக்கெட்டில் பறக்கிறார்கள், விமானங்கள் பறக்கிறது, கப்பல் எங்கேயோ போகிறது, உனக்குள்ள ஓடுற ரத்தம் தெரியாது. ஒபாமாவுக்கு முக்கிய ரத்தம் தான் போயிரும். எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் இருக்கும். ஹெட்லைட்டுக்கு பக்கத்தில் ஒரு டேங்க் இருக்குது, பிளட். அமெரிக்கா பிரசிடென்ட் என்ன பிளட் குரூப்போ அந்த டேங்க் அப்படியே அந்த வெஹிக்கிள் இருக்கு. அவசரத்துக்கு முதலாவது ரத்தத்தை ஏற்றணும். ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு, பிளாஸ்ட் ஆயிட்டு ரத்தத்துக்கு போடணும், குருதி ஏற்றணும், அதை பேலன்ஸா வைக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதுக்கெல்லாம் அறிவை கொடுத்தான், எதையெல்லாம் மனிதன் கண்டுபிடித்தான். நீ பலகீனமானவன், ஹுலிக்கல் இன்சான ஐஜால், மனிதன் அவசரக்காரன், லைஃபா பலகீனமாக படைக்கப்பட்ட என்பது அல்லாஹ் நிரூபிப்பதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் எது தேவையோ, எது அடிப்படையோ அந்த அடிப்படையான குருதியை செய்வதற்கு யாருக்குமே தெரியாமல் ஆக்கிட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இதுதான் துனியா, இதுதான் துனியா. இந்த துனியாவில் மனிதனுக்கு எல்லாம் தெரியும் என்று மனிதன் நினைக்கிறான். இல்லை, மனிதனுக்கு தெரியாதது அதிகமாக இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இந்த நிம்மதி இது எங்கே அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்கிறான், நேரான பாதையில் யாரு பயணிக்கிறார்களோ அவர்களை தவிர வேற யாருக்கும் இல்லை என்று அல்லாஹ் சொல்றான்.